எக்ஸிட் போல் ரிப்போர்ட்லாம் வந்துச்சு. யார் ஜெயிக்க போகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறத விட என்ன நடக்கணும்னு நான் ஒரு ஆசைப்பட்றேன். அது என்னன்னா, ஃபஸ்ட்டு நாம் தமிழர் 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த 8% குறைவு இல்லாமல் அவங்க திரும்ப அப்படியே அந்த 35 லட்சம் ஓட்டை வாங்கிடணும். அதுக்கும் கீழே போனான்னு வச்சுக்க, அவங்க சொல்கிற ஒரு தத்துவம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தத்துவம் சரியானது சரியில்லாதுன்னு பல பேருக்கு வாதம் இருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு தத்துவத்தை எடுத்து முன்னாடி கொண்டுட்டு வந்து இருக்கிறவங்களுக்கு ஓட்டு குறையுது அப்படிங்கிறது புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிற வர்றவங்களுக்கு ஒரு பேக்வேர்டில் போயிட வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் தமிழர் என்ன ஓட்டு வாங்கினுச்சோ அதிலிருந்து குறைவில்லாமல் வாங்கணும். நாம் தமிழர் தலைவர் சீமான் அவர்கள் அவர் ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சு சட்டப்பேரவைக்கு போட்டோம். வெளியில் அவ்வளோ சவுண்ட் விட்டு பேசிட்டு இருக்கிறாரா இல்லையா, சட்டப்பேரவையில் போய் அவரோட குரல் எப்படி ஒலிக்குது, மற்ற தலைவர்களோட வாத பிரதிவாதங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறாரு, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டிவிகே. ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொன்னார், அதுக்கப்புறம் வரலன்னுட்டார். இப்போ விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அறிவித்து கேண்டிடேட்லாம் நிறுத்தியிருக்காரு. இப்போ இவர் ரொம்ப கம்மியாக போயிடக்கூடாது. என்னோடய ஆசை என்னென்னா, விஜய் எத்தனை சதவீதம் ஓட்டு எடுத்தாலும் ஒரு 15% 20% ஓட்டு எடுப்பாருங்கிறதுல எல்லாரோடைய கெஸ்ஸாக இருக்குது. அதேமாதிரி எடுத்தாலும் ஒரு 15 20 சீட்டு ஜெயிக்கணும். அப்போ தான் விஜய் அவர்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கும், ஓகே நம்ம தொடர்ந்து அரசியல் பண்ணலாம். இல்லை இப்போ அவர் ஒரு 2 சீட்டு 1 சீட்டு தான் ஜெயிக்கிறாரு, ஒரு 10% 12% வாங்குறாருன்னு வச்சுக்க, அவருக்கே ஒரு நம்பிக்கை இல்லாமல் சரி போட திரும்பன்னு நடிக்க போயிட்டாருன்னு வச்சுக்க, இது அவருக்கு பெரிய இழப்பு இல்லை. இப்போ ஆல்ரெடி ரஜினி அரசியலுக்கு வரமாட்டேன்னு போயிட்டார், விஜயும் தோற்று போயிட்டாருன்னு வச்சுக்க, புதுசாக 3ஆவதாக ஒரு ஆள் முயற்சி பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. விஜயாலேயே செய்ய முடியல, ரஜினியாலேயே செய்ய முடியல, இவங்க பண்ணிடுவாங்களாப்பான்னு மக்கள்கிட்டையும் ஒரு அவநம்பிக்கை வந்துடணும். அதுக்காக விஜய் ஒரு 15 20 சீட்டு ஜெயிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஆசைன்னு சொல்ல வர்றது எக்ஸிட் போலெல்லாம் டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸிட் போல் இதில் வந்திருக்கு. அதை வச்சு சொல்ல வர்றது சரி ஓகே அவங்களே திமுகவே ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு வைக்கும்போது, ஏடிஎம்கே கூட்டணி குறைஞ்சபட்சம் ஒரு 80 90 சீட்டு ஜெயிக்கணும். ஏடிஎம்கே மட்டும் ஒரு 60 சீட்டு. அப்போ தான் எடப்பாடியார் தலைமையில் அந்த கட்சி தொடர்ந்து செயல்படும். அப்போ எடப்பாடியார் சிறப்பாக செயல்படுறாரா, அவர் தான் கட்சியை கொண்டு போக முடியுமா? அப்படி இல்லை. கடந்த 4 வருஷமாக பார்த்துட்ருக்கோம் அவங்க கட்சிக்குள்ளே நடக்கிற உட்கட்சி சண்டைகளை. அது இவர் தலைவர் அவர் தலைவரா, இந்த சண்டை இருக்கவே இருக்காதுன்னா, இவர் ஒரு 60 சீட்டு ஜெயிக்கும் போது இவர் மட்டுமே தலைமை அப்படின்னு இவர் தலைமையிலேயே மறுபடியும் அடுத்த எலெக்ஷனை சந்திப்பாங்க. அதனால் அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 60 சீட் ஜெயிச்சிடணும். அப்புறம் அவங்க கூட்டணியில் இருக்கிற பாமக, பிஜேபி, அமமுக இவங்கெல்லாம் ஒரு 4 சீட்டு 5 சீட்டு 3 சீட்டு அந்த மாதிரி. அப்புறம் அவங்க கூட்டணியில் இருக்கிற சிறு சிறு கட்சிகளான புரட்சி பாரதம், மூவேந்தர் முன்னணி கழகம், அவங்கெல்லாம் ஒவ்வொரு சீட்டு அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட சீட்டில் ஒவ்வொரு சீட்டில் ஜெயிச்சிடணும். ஏன்னா நிறைய கட்சிகளோட பேச்சு சட்டமன்றத்தில் எதிரொலிக்கணும். கடைசியாக திமுக. என்னோடய ஆசை பிரகாரம், அதாவது எக்ஸிட் போலில் டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு நான் சொல்கிறது என்னென்னா, டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாலும் டிஎம்கே ஒரு 100 சீட் மட்டும் ஜெயிச்சு அந்த மீதி 17 சீட்டுக்கு அதோட கூட்டணி கட்சிகளோட ஆதரவில் தான் வரணும். அதாவது தேமுதிக ஒரு 5 சீட், விசிக ஒரு 5 சீட்டு, காங்கிரஸ் ஒரு 10 சீட்டு, மதிமுக ஒரு 3 சீட்டு, கம்யூனிஸ்ட் 3 சீட்டு, 2 கம்யூனிஸ்ட்லேயும் 3 சீட்டு, அந்த மாதிரி வின் பண்ணி 28 சீட்டு அவங்க கூட்டணி கட்சியோட ஆதரவோட டிஎம்கே ஆட்சி அமைக்கணும். அப்படி அமைக்கிற ஆட்சி கூட்டணி ஆட்சியாக இருக்கணும். அதில் எனக்கு கம்யூனிஸ்ட்லேருந்து ஒரு மினிஸ்டர் எப்படி செயல்படுவார்னு பார்க்கணும். ஒரு கம்யூனிஸ்ட் மினிஸ்டர் வரட்டும், ஒரு விடுதலை சிறுத்தைகள்லேருந்து 1-2 மினிஸ்டர் வரட்டும், தேமுதிகலேருந்து ஒரு மினிஸ்டர் வரட்டும். காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் நிறையா பார்த்துட்டோம், அதனால் அவங்கள திரும்ப பார்க்கணுன்னு பெருசாக ஆசை இல்லைனாலும் அவங்க வர்றதா இருந்தாலும் ஏறி. ஆனால் இவங்க கம்யூனிஸ்ட்லேருந்து ஒரு மினிஸ்டரும், விசிகா, தேமுதிக, இன்னும் பல இதில் இருந்து மினிஸ்டர்ஸ் வரணும். அவங்க எப்படி செயல்படுறாங்கிறதையும் தமிழகம் பார்க்கட்டும். அப்படி ஒரு ஆட்சி வரணும். நான் விரும்புகிற ஒரு சீட் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழருக்கு ஒரு சீட், டிவிகே 20 சீட், ஏடிஎம்கே கூட்டணியாக 85 சீட், ஏடிஎம்கேக்கு 60 சீட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி 5, பாரதிய ஜனதா 5, அமமுக 3, மற்ற கட்சிகள்லாம் 2. அப்புறம் திமுக கூட்டணி 128 இடம், அதில் 100 இடம் டிஎம்கே, காங்கிரஸ் 10, டிஎம்டிகே 5, விடுதலை சிறுத்தைகள் 5, சிபிஎம் 3, சிபிஐ 3, எம்டிஎம்கே 2, இதர கட்சிகள் ஒரு 2. ஆக மொத்தம் இப்படி ஒரு ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்குறேன்.